இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. என்னம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் தே. சாப்பிட்டியா? இனிமேல் தான் தே. என்ன அக்கா சேனலும் ஒரு தினசா இருக்கு, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன்டி. தியா உனக்கு போர் அடிச்சிச்சுன்னா நீ மினி வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதானே, அங்கே தானே ரம்யாவும் மினியும் இருக்காங்க. இல்லை போர் அடிக்கல. மினி வளகாப்புக்கு முடிஞ்சோடனே நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இன்னிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கொடுத்துட்டாங்க, வீட்டிலேருந்தே வேலை பார்க்க வேண்டியதான். ஒரு பொட்டை பிள்ளை படித்து கையில் வேலை வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? இப்போ உனக்கு உதவுது பத்தியாமா? கரெக்டு தாம்மா. என்னதான் ஒரு பொட்டை பிள்ளைக்கு அப்பா அம்மா இருந்தாலும் புருஷன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிம்மா, அந்த பிள்ளை படித்து நல்ல வேலைக்கு போனால் ரொம்ப நல்லது தாம்மா. யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் பார்த்தீங்களா? எல்லாரும் எப்போதும் நம்ம கூடயே இருக்க மாட்டாங்கம்மா. நம்ம செலவை நம்மளே பார்த்துக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. கரெக்டு தாம்மா நீ சொல்கிறது. ஆனால் இங்கே எங்கள் பிள்ளைங்க சொல்கிறதெல்லாம் நடக்க சொல்லு. நான்லாம் வேலைக்கு போகணுன்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? எங்கள் வீட்டில் விடலை. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கோமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனால் வேலைக்கு போக முடியல. பாப்பாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் புருஷன் நல்ல வேலையில் இருக்காரா, எனக்கே நல்ல சம்பளம் வருது, நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏக்கா வேலைக்கு போகிறதுலாம் நம்ம கையில் தான்க்கா இருக்குது. நம்மளுக்கு போகணும்னு தெரிஞ்சால் போகணும். அது மித்தவங்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு நிற்கணும்னு இல்லைல்லக்கா. ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக கொடுங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஒன்று போகணும்னு சொல்ல போகிறாங்க, போகாதன்னு சொல்ல போகிறாங்க. போகாதன்னு சொன்னால் நீங்கள் சண்டை போட்டு போங்கக்கா. அவங்களால என்ன பண்ண முடியும்? அதுக்கு பேர் தாம்மா காதல். அவளுக்கு போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் அவள் புருஷன் சொன்னேன்னு சொல்லி போகாமல் இருக்கா பற்றியா? அவனுக்காண்டி விட்டு கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கு பேர் தான் காதல். இதுக்கு பேர் லவ்வே கிடையாது தே. சும்மா எல்லாம் விட்டு கொடுத்தேன், உனக்காக தான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதை லவ்வுங்கிங்க. இப்போ அம்மா மருக ஏதாச்சும் ஒன்று பிள்ளைக்காண்டி பண்ணாமல் இருந்தால் உனக்காண்டி தானே அம்மா இது பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. இதுவே நீங்கள் சொல்லி நாங்கள் ஏதாச்சும் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், அம்மா நீ சொல்லி தானே பண்ணாமல் இருந்தேன்ட்டு. இதுக்கு பேர்லாம் லவ்வே கிடையாது தே. நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் சண்டை போடணும், நம்ம தான் அந்த விஷயத்த பண்ணணும். ஆனால் எங்கள் வீட்டில் பாரு, நான் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிடுவாரு. என் புருஷனையும் என் பிள்ளைகளும். ரம்யா நீ திட்டிக்கிட்டே இருப்பேம்மா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுமா, இப்படி இருக்காதம்மா, உன் கையிலையும் துட்டு வரணுமா, ப்ளீஸ் மணியும் சம்பாதி, ஏதாச்சும் ஒரு வழியில் முன்னேறுன்னு சொல்லிட்டு. எங்க ஏக்கா இப்போ ரம்யாவே என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்கே மாமியார் வீட்டில் உட்காந்து பாத்திரம் தானே கழுவிட்டு இருக்கா. ரம்யா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவா பாருங்க. அவள் மேலே ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதை கண்டிப்பாக எப்போவாச்சும் ஒரு நாள் அவள் ஸ்டார்ட் பண்ணுவா. என்னவோம்மா, என் அம்மாலாம் என்ன தெரியுமா என்கிட்ட சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சுக்கோ, பிள்ளை பெரு, இதுதான் எனக்கு சந்தோஷம், நீ வேலைக்கு போகிறதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது அப்படி சொல்லி தான் நீ வளர்த்தாங்க. இப்போ பாரு, என் புருஷன் நான் ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டான், என் பிள்ளைவும் மறந்துட்டான். இப்போ பிள்ளை படிப்பு செலவுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குமா? ஆனால் இந்த விஷயத்தில் என்னமோ நான் உன் பக்கத்தாம நிற்பேன். என் பிள்ளைக்கெலாம் ஃபுல் இண்டிபெண்ட் கொடுக்கணும், அவளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பணும், அவளே அவள் சொந்த காலில் நிற்கணுமா. அக்கா நம்ம காலத்தில் தான் அப்படி. இப்போ உள்ள பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்கிறது, நல்லா வேலைக்கு போகணும், அவங்க ஃப்யூச்சர்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வைக்காங்க. எப்படியோ நம்ம பிள்ளைகளும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனால் நம்மளுக்கு தானே பெருமை. ஆமாம், இன்னைக்கு என்ன நீ சேலை கட்டியிருக்க? எப்போதும் ஒரு பேண்ட்டு போட்டு தானே சுற்றி தொலைவேன். அன்னைக்கு நான் என் வீட்டுக்காரர் கூட ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்க்கா. வர வழியில் ராணியக்கா நின்னாவில் அப்படியே இறங்கி பேசிக்கிட்டே இங்கே வர வந்துட்டேன். இப்போ தான் பொண்ணா உடக்கமாக இருக்க. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் எப்போதுமே சேலை தானே கட்டியிருக்கீங்க, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எந்த ஆங்கிளுமே பொண்ணா தெரியலை. என்னடி சொல்ற? அதுவாக்கா, என்னைய பார்த்து இன்னைக்கு தான் பொண்ணா உடக்கமாக இருக்கேன்னு சொன்னீங்களா? அப்போ இவ்வளோ நாள் நான் பையனை சுற்றிட்டு இருந்தானா? சரி, நான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கதால பையனை சுற்றிட்டு இருந்தேனே வச்சுக்கோங்களேன். நீங்கள் இவ்வளோ நாள் சேலை தானே கட்டியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எந்த ஆங்கிளுமே எனக்கு பொண்ணா தெரியலையாக்கா. ஆரம்பிச்சிட்டிங்களா? அவள் லூசு கணக்கா என்னத்தையும் உளறிட்டு போறாக்கா. விடுங்க, அவளை கண்டுக்காதீங்க. எத்தனை போர் அடிக்குதேன். 6 பேர் இருக்கோம்லாத்தே. நாங்கள் 3 பேர் ஒரு டீம், நீங்கள் 3 பேர் ஒரு டீம். பாட்டுக்கு போட்டி விளையாடுமா? விளையாடுவோமா? ஏக்கா பாட்டுக்கு பாட்டு விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுலக்கா, விளையாடுமா? கழுதை கணக்க போதுப்பா, எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதை இன்னொரு கழுதையே சொல்லுது பாருங்க. சரிம்மா விளையாடுவோம். நீங்கள் 3 பேர் ஒரு டீம், நாங்கள் 3 பேர் ஒரு டீம். ஏக்கா நாங்களே ஆரம்பிக்கோம். ஆரம்பி. கண்கள் இரண்டா, உன் கண்கள் இரண்டா, என்னை கட்டி இழுத்தாய் போல, ஒரு சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி அரைத்தாய். ஏத்தே, நீங்க இப்ப படிக்க வேண்டிய எழுத்து யா யா இ இ. யாரோ யாரோடி உன்னோட புருஷன், யாரோ யாரோடி ஊத்திமிருக்கு அரசே. நீங்க பாட வேண்டிய எழுத்து நானா நீ நீ நூனோ. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டு
இதயத்தில் என் உயிர் வாழும் காலமெல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில் உலகத்தில் பிடித்தது என்னவென்று என்னை கேட்டான். ஓ, என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன், என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவேன். இப்ப நீங்க பாட வேண்டிய எழுத்து நீ நீனோ. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர்த்தோனி நீயே. மறுபடியும் நீங்கள் பாட வேண்டிய எழுத்து யா யா ஈ யூ. யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்ன நான் இல்லாம இங்க ஒரு கச்சேரியே நடந்துட்டு இருக்கு போல. வந்துட்டியா? இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டேன்? சீக்கிரம் விட்டுட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டேமா. செம்ம பசியா இருக்குமா, ஏதாச்சும் கொடுங்க. சரிக்கா, அப்ப நீங்க பிள்ளைகளோட பாருங்க, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ஏக்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? காலேஜ்ல சாப்பிட்டேன்க்கா. இன்னைக்கு என் அம்மா வேற தக்காளி சோறு பண்ணி கொடுத்துட்டாளா, நல்ல மனம் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸே பாதி எடுத்துட்டாங்க. டி, அப்ப நீ திங்கலையோ? ஏமா நான் கொஞ்சம் தாம்மா தின்னேன், அவ்வளோ பிடுங்கி தின்னுட்டாள்வோமா. இனிமேல் தக்காளி சாதம்லாம் காலேஜுக்கு செஞ்சு தராதம்மா, டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருதாள்வோ. இனிமேல் அம்மா 2 டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அடிச்சு தரேன். ஒன்னு நீ வச்சுக்கோ, ஒன்னு ஷேர் பண்றதுக்கு வச்சுக்கோ, சரியா? இல்லைனா அக்கா இங்கே இருக்கேன்ல, டெய்லி ஒவ்வொரு ஜூஸ் உனக்கு நான் வந்து போட்டு தந்துடுறேன். நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் கூட உனக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாக்கா, ஜூஸா போட்டு கொடுத்துருக்கா, நான் கொஞ்சம் கலர் ஆவேன்ல. சரிம்மா, போட்டு தந்துடுறேன். இப்போ நான் போட்டு வச்சிருக்கேன், நீ குளிச்சுட்டு வரியா? சரிக்கா. ஏம்மா, மாதுளப்பழம் இருக்குல்ல? இருக்குமா. அப்போ நான் அவளுக்கு மாதுளப்பழம் ஜூஸ் போட்டு கோதுமை மாவு, முட்டை, வாழைப்பழம் இருக்காமா? இருக்குமா. ஒரு பேன் கேக்கும் செஞ்சு கொடுத்துட்றேம்மா, வயிறு நல்லா நிறைஞ்சிரும். அப்புறம் கொஞ்ச நேரம் அவளை படிக்க வைக்கேன். ஏம்மா அவளை படிக்க வச்சிருமா, ஆனா ஜூஸ்லாம் நீ போட வேண்டாம். எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்ல அம்மா பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாமா, உட்காந்துக்கிட்டே இருக்கதாம்மா எனக்கு சரியா இருக்கு. ப்ளீஸ்மா. ஆனா நான் உன் பக்கத்துலேயே தான் நிற்பேன். சரிம்மா. ஏம்மா, உங்களுக்கும் பேன் கேக் செஞ்சு தரேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறீங்களா? எனக்கு வேண்டாமா, நீயும் அவளும் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. ப்ளீஸ்மா, கொஞ்சமாச்சு டேஸ்ட் பார்ப்பீங்கல்ல? பாக்குறேம்மா, செய். நல்ல பிள்ளை, ஆனா கடவுள் இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலையே. இப்படி இந்த பிள்ளைய கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்து படுத்திட்டு இருக்காரு. முருகா, நீதான் அவ வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டத்தையும் சரி பண்ணணும். என்னங்க, போன வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. இன்னைக்கு தம்பி போயிருந்தானா, அதான் ரேட் அதிகமா சொல்லிட்டாங்க போல. நான் போய் பேசி எப்போதும் வாங்குற ரேட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க. சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வெளியிலே சாப்பிட்டுட்டேம்மா. இனிமேல் குளிச்சுட்டு மறுபடியும் கடைக்கு போகணுமா, லோடுலாம் வந்துட்டான்னு போய் பார்க்கணும். எங்க குமரன் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, இன்னைக்கு கடையில உள்ள லோடுலாம் அவங்களே பார்த்துப்பாங்களா, நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாமா. அப்படியா? சரிம்மா. அப்ப இன்னைக்கு என் கூடயும் பாப்பா கூடயும் தானா? எப்போதும் உன் கூட தானே மினி இருக்கிறேன். ஓஹோ, அப்ப சாருக்கு என் கூட இருக்கிறது சலிச்சு போச்சோ? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் மினிமா எப்போதுமே உன் கூடயே இருக்கணும் மினிமா அப்படிம்பீங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் மினி உன் கூட இருக்க எனக்கு டைமே பத்தலடி, வேலைக்கு போகாம உன் கூடயே இருந்துக்க வாட்டி அப்படிக்க சொன்னீங்க. இப்போ என்னன்னா எப்போது என் கூடயே இருக்கேன்னு சொல்றீங்களோ? அப்படிலாம் இல்லடி. நீ சொல்றது உனக்கு டைமே கொடுக்காத மாதிரி பேசினல, நான் உனக்கு டைம் ஸ்பேஸ் எல்லாமே கொடுக்கல, அதாம சொன்னேன். அப்ப சொல்லி காட்டுறீங்க. இல்லை மினி, இப்போ நம்ம 2 பேருக்கும் பேசுறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு சரியா? அதனால அதை நம்ம டைமாக மாற்றிக்கலாம், தேவையில்லாம சண்டை போட வேண்டாம், சரியாம்மா? சரி. உனக்கு வளகாப்புக்கு ஏதாச்சும் வாங்கணுமாமா? இல்லைங்க, எல்லாமே இருக்கு. மேட்சா நகை தான் வாங்கணும்னு நினச்சேன்னா அதுக்குள்ளே அத்தை பாட்டி போய் புதுசாக நகை தங்கத்திலே வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. ஆனாலும் ஒன்றுமே வாங்க வேண்டியதில்லை. சரிம்மா. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் ஒரு சேலை எடுத்து கொடுப்போமாங்க புதுசு. மினி சொல்லிட்டால, பண்ணிடுவோம். தேங்க்ஸுங்க. எனக்கு வேற எது வாங்கணும்னாலும் என்கிட்ட சொல்லுதாம்மா, வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்புறம் 2 நாள் தியாவை நம்ம வீட்டில் தங்க வைப்போமா, அங்கே தனியாக தானே இருப்பா, இங்கன்னா என் கூடயே ரம்யா கூட இருப்பாள்ல. சரிம்மா, நாளைக்கு காலையிலே தியாட்ட போய் பேசிட்டு கூட்டிட்டு இங்கே வந்துடுறேன், ஓகேவா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் என்ன சொன்னாலும் சரி சரி சொல்கிறேங்க. ஆமாம் சொல்லுவேன். என் பொண்டாட்டி எனக்காக அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு என்னைய நம்பி இங்கே வந்திருக்கா. அப்போ உனக்கு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து பண்ணணும்லாமா? நீ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நிறைய தடவை யோசிச்சு பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லுவேன். அப்போ என் பொண்டாட்டி எது சொன்னாலும் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ அதுக்கு எதிர்பேச்சு எதுக்கு? தேங்க்ஸ்ங்க. நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்குடி? அப்படி பார்த்தா நானும் உனக்கு டெய்லி தேங்க்யூ சொல்லணும். எத்தனை நாள் உன் கூட டைம் பண்ணாமல் வேலை நினைஞ்சிருக்கேன், அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. புருஷன் என்ன சும்மாவா இருக்காரு? எனக்காண்டி பாப்பா காண்டி தானே ஓடி ஓடி உழைக்காரு. நான் புரிஞ்சுக்காம சண்டை போட்டா எப்படிங்க நல்லாவா இருக்கும்? உங்களை புரிஞ்சு நான் நடந்துக்கணும்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் மினிமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே முதல்ல விட்டு கொடுத்து போகிறது, நல்ல புரிதல் இருக்கணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இவ்வளோ கண்டிலாம் நம்ம பண்ணணுமா அப்படிலாம் நினச்சா எப்படி இருக்குன்னு சொல்லு.
ஆமாங்க, இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸு இதே நியூஸாக தாங்க இருக்குது. இதுக்குன்னு பார்த்தா அவங்க 8 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. அப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி தான் டைவர்ஸ் பண்ண முடியுதோ? கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல், விட்டு கொடுத்துதல், சகிப்புத்தன்மை, ஒருத்தர் பேசுறத காது கொடுத்து கேட்டு அதுக்கு புரிஞ்சு ரிப்ளை பண்றது, இதெல்லாம் இருந்தாலே மோஸ்ட்லி சண்டை வராதுமா. கரெக்டு தாங்க. நான் ரொம்ப லக்கி பார்த்தீங்களா, என்னைய புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணுற ஒரு ஆள் எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்காரு. நானும் ரொம்ப லக்கி தான், அதனால தான் என் மினி எனக்கு கிடைச்சிருக்கா. காத்துல சூடும் போல கரையில உன்னால கண்ணாடி வள கண்ணாடி என் தேகம் மெலிஞ்சாச்சு. கல்யாணம் வரும் உன்னால பேரும் அண்ணால நினைச்சாச்சு. சின்ன வயசுக்குள்ள கண்ணி மனசுக்குள்ள பண்ண கனவு வந்த